Vanakkam Max 12th Max exercise 7.8 question number 9. Find the dimensions of the largest rectangle that can be inscribed in a semicircle of radius. முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு சம் போட்டோம், அது ஃபுல் சர்க்கிள் வச்சு போட்டோம். இது செமி சர்க்கிள்னா அதை போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டுட்டு அந்த சர்க்கிளோட ரேடியஸ் இந்த சர்க்கிளோட ரேடியஸ்னால் இங்கே தானே இருக்கும், அது ஆர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது நம்மளோட லென்த் எக்ஸு, இது எக்ஸாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி பிரெத் இங்கேயும் ஒய் தான் இருக்கும், இந்த சைடும் ஒய்யாக தான் இருக்கும். பட் இங்கே கீழே செமி சர்க்கிள்ன்றதுனால இங்கே கிடையாது. அப்போ பிரெத் ஒய் மட்டும்தான் இருக்கும், லென்த்து மட்டும்தான் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2xன்னு இருக்கும். ஓகே, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன ஆகிடும், இது 2x, இது ஆனால் உங்களுக்கு ஒய் தான். சரியா? இப்போ நம்ம கொஷினுக்கு போவோம். இதை பித்தாகரஸ் எடுத்தோம்னா x² + y² = r² இல்லையா. இப்போ நான் இங்கே y² இங்கே வச்சுட்டேன்னா r² - x². அப்போ y = √r² - x². இப்போது இந்த r² - x² இது வரைக்கும் வச்சுக்கலாம். நம்ம அப்புறமே நமக்கு வேல்யூ எக்ஸோட வேல்யூ கிடச்சதுன்னா y வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போ ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, L into B. அப்போ 2x into y. ஓகே, ஏரியா ஈக்குவல் டு 2x. ஒய்யோட வேல்யூ என்னது, √r² - x². இப்போ நம்ம இதை ஸ்கொயரை எடுக்கணும் இல்லையா, அதனால் a² பண்ணோன்னா 4x² into r² - x². திஸ் இஸ் f of x is equal to 4. இது உள்ளே மல்டிப்ளை பண்ண 4 மட்டும் நான் வெளில வச்சுக்கிறேன், அது கான்ஸ்டன்ட். இது உள்ளே மல்டிப்ளை பண்ணால் x² r² - x⁴ வந்துடும். ஓகே, f' of x கண்டுபிடிக்கலாம். f' of x is equal to 4 இங்கே வச்சுக்கலாம். இதை x² பண்ணால் 2x வரும், இந்த r² அப்படி தான் இருக்கும். அதாவது r² அப்படியே வச்சுக்கோங்க, இது 2x ஆகிடும். இது 4x³ வந்துடும் இல்லையா. ஈக்குவல் டு நம்ம 0ன்னு எடுக்கிறோம், இது எல்லாமே 0 ஆகிடும். அப்போது இங்கே என்ன இருக்கும், r² into 2x is equal to இந்த 4x³ அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 4x³ ஆகிடும். ஒரு எக்ஸுக்கு இங்கே ஒரு எக்ஸ் போயிடும், இந்த 4க்கு இங்கே போச்சுன்னா இங்கே 2 வந்துடும். அப்போ இங்கே என்ன இருக்கும், r² is equal to 2x². அப்போது இங்கே நான் x² இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போ x² இங்கே வந்துன்னா இந்த 2 இங்கே வந்துடும். அப்போ r²/2. அப்போ x is equal to r/√2ன்னு வந்துடும். சரியா? இப்போ x is equal to r/√2ங்கிறது இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஈஸியாக போயிடும். அப்போ y equal to r² - r/√2 ஹோல் ஸ்கொயர் ரூட். இல்லைனா x² பதிலாக r²/2 கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன வரும், r², இங்கே √2 ஸ்கொயர் பண்ணால் 2ன்னு வந்துடும் இல்லையா. அப்போ 2r² - r² வெறும் ஒரு r²/2ன்னு வந்துடும். இப்போ நம்ம y equal to அதே மாதிரி r/√2 தான் கிடைக்கும். சரியா? இதை கண்டுபிடிச்சி நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம f' வரைக்கும் முடிச்சிருக்கோம் இல்லையா. f" of x is equal to 4 அப்படியே வச்சுக்குவோம். r² கான்ஸ்டன்ட், 2x அப்பனா 2 மட்டும் வரும், x அப்பனா 1 ஆகிடும். -4 3s are 12x². இது ஈக்குவல் டு நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 4 into r² into 2 - 12. எக்ஸோட வேல்யூ என்னது, r². இங்கே x² இருக்கிறதுனால இதை பார்த்து போட்டுக்கிறேன், r²/2 ஈக்குவல் டு என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். ஈக்குவல் டு 0 கிடையாது. இப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணோன்னா இங்கே 6 வந்துடும். இது 2r² - 6r² ஈக்குவல் டு 4 into -4r². மைனஸில் வந்துச்சுனாவே அது லெஸ் தேன் 0. தேர்ஃபோர் இட் இஸ் மேக்ஸிமம். லெஸ் தேன் வருதுனால அது மேக்ஸிமம். ஓகே, அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டைமென்ஷன் தான். அப்போ லென்த்து அண்ட் பிரெத்து தான். லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் என்னது, நமக்கு லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் 2x இல்லையா. அப்போ 2x. அப்போ 2 into r/√2. இப்போ இந்த 2 √2 √2 into √2ன்னு போடலாம். இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட போடலாம், 2r/√2 into √2/√2ன்னு போட்டோன்னா 2√2r/2ன்னு வரும். அப்போ இதையும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் இஸ் லென்த் இஸ் ஈக்குவல் டு √2 into r. இதுதான் லென்த்து. அப்போ அதே மாதிரியே பிரெத்துக்கும் width ஆஃப் அ ரெக்டாங்கிள் என்னது, y equal to என்னது, r/√2.
நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். திஸ் இஸ் சென்டிமீட்டர். அவ்வளோதான். சரியா? இந்த சம்ஸ் உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, கொஷின் நம்பர் 10. A manufacturer wants to design an open box having a square base. Open box ன்னு சொல்லிட்டாங்க, ஸ்கொயர் பேஸில் இருக்குது. ஓகே, having a square base and a surface area of 108. அந்த surface area வந்து 108 square centimeter. Determine the dimensions of the box for the maximum volume கேட்டிருக்காங்க. Determine the maximum volume. ஓகே, அதனுடைய லெங்க்த்தும் ஹைட்டும் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து இதை எக்ஸை வந்து ஹைட்டுன்னு எடுத்துக்கிறேன், ஒய்யை வந்து பேஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்கொயர் பார்ட், பேஸ் வந்து ஸ்கொயர் பார்ட், இந்த பார்ட் வந்து ஸ்கொயர் பார்ட், மீதி எல்லாம் ரெக்டாங்கிள். மொத்தம் எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குன்னு பாருங்கள். 1 2 இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 1. அப்போ 4 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்களா, அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? இது வந்து பேஸ் வந்து எப்படின்னா ஒய் ஸ்கொயர், அதாவது ஏ இன்ட்டு ஏ, இதனுடைய ஏரியா. இதனுடைய இது XY இல்லையா, ரெக்டாங்கிளுக்கு, அதாவது ஸ்கொயரோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயர் இல்லையா? ஏ ஸ்கொயர் மீன்ஸ் இங்கே ஒய்ன்னு வச்சுருக்கேன், அப்போ ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். அதே ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து எல் இன்ட்டு பி எக்ஸ் இன்ட்டு ஒய். எத்தனை இருக்குன்னு சொன்னால் 1 2 3, இந்த பக்கம் ஒன்று இருக்குது 4. அப்போ 4XY. புரியுதா? இஸ் ஈக்குவல் டு அவங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 108 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அடுத்தது வால்யூம். வால்யூம் என்னன்னா L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் இல்லையா? இதோட வால்யூம் வந்து L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். எல்லும் பிரெத்தும் வந்து இதுக்கு சேம் தான், அப்போ ஒய் ஸ்கொயர் வந்துடும், ஹெச் வந்து எக்ஸ்ன்னு வந்துடும். அதாவது ஒய் இன்ட்டு இல்லைன்னா ஒரு தடவை எழுதிருங்க, ஒய் இன்ட்டு எக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் எக்ஸ். திஸ் இஸ் வால்யூம். வி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போது இந்த கொஷினில் எடுத்துக்கிட்டோம்னா, சரி, வி ஆஃப் ஒய், இப்போ இதுதானே பேஸ்ன்னு எடுத்துருக்கோம், ஒய் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வருது. இப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4XY இஸ் ஈக்குவல் டு 108. இப்போ இந்த 4XY எங்கே வச்சுக்கிட்டோம்னா 108 மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும் இல்லையா? இப்போ எனக்கு எக்ஸ் தான் வேணும். எக்ஸை இந்த பக்கம் வச்சுட்டேன்னா 108 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 4yன்னு வந்துடும். இப்போ இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 108 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 4y. இதில் ஒரு ஒய்க்கு கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 108 இன்ட்டு ஒய் பை 4 தனித்தனியாக பண்ணிக்கலாம், மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் கியூப் பை 4. சரியா? இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 2 4s are 8, 7 4s are 28. அப்போ v ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு 27y மைனஸ் ஒய் கியூப் பை 4. சரியா? இப்போ v டேஷ் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கணும். ஒய்யை பண்ணால் 1, அப்போ 27 இன்ட்டு 1 மைனஸ் இந்த 1/4 அப்படியே வச்சுக்கலாம். ஒய் கியூபை பண்ணோன்னா 3y ஸ்கொயர்னு வரும். சரியா? 27 மைனஸ் 3y ஸ்கொயர் பை 4. இப்போ இதுக்கு v டபுள் டேஷ் ஆஃப் ஒய் கண்டுபிடிச்சிடலாம். இது ஃபுல்லாக 0 ஆகிடும். இந்த மைனஸ் 1/4 இருக்கும், 3 இருக்கும், ஒய் ஸ்கொயரை பண்ணால் 2y. இதுக்கும் கேன்சல் ஆச்சுன்னா அப்போது 3y பை மைனஸ் 3y பை 2ன்னு வந்துடும். v டபுள் டேஷ் ஆஃப் ஒய். சரியா? இப்போ இந்த இடத்துல நமக்கு v dash of y is equal to 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா v dash of y equal to 0னா 27 minus 3y square by 4 equal to 0. அப்போ minus 3y square by 4 equal to minus 27. இதுவும் கேன்சல் ஆகிடும். 1 3 is 3, 9 3s are 27. அப்போ y square is equal to 9 into 4. இது இங்கே போச்சுன்னா 9 into 4. 9 4s are 36. அப்போ y equal to 36னா 6 6 are 36. நெகட்டிவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 வரும். நெகட்டிவ் வேல்யூ நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ y ஈக்குவல் டு இங்கே என்ன ஆகிடும், 9 4s are 36. இது ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா y ஈக்குவல் டு 6ன்னு வந்துடும். ஓகே, இப்போ y ஈக்குவல் டு 6னா இப்போ v டபுள் டேஷ் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 6 அப்ளை பண்ணோன்னா மைனஸ் 3 இன்ட்டு 6 பை 2. அப்போ மைனஸில் தான், நெகட்டிவில் தான் வரும். அப்போ லெஸ் தென் 0, தட் இஸ் மேக்ஸிமம். வால்யூம் இஸ் maximum.
வால்யூம் இஸ் மேக்ஸிமம். அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டோமா? ஒரு கண்டிஷன் ஓவர். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? லெங்க்த்தும் பிரெத்தும் கண்டுபிடிக்கணும். சாரி, ஹைட்டும் இதுவும். அப்போது y ஈக்குவல் டு 6ன்னு தெரிஞ்சு போச்சு பேஸு. அடுத்தது x இஸ் ஈக்குவல் டு ஹைட் இல்லையா? ஹைட் என்னவா எடுத்திருக்கோம் நம்ம? தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம கிடைச்ச வேல்யூ y ஈக்குவல் டு 6. ஸோ இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா? 6க்கு அப்ளை பண்ணோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 108 மைனஸ் 6 ஸ்கொயர்னா 36 பை 4 6 ஆர் 24. ஓகே, 8ல் 6 போச்சுன்னா 2, 10ல் 3 போச்சுன்னா 7, 72 பை 24. இது 3 டைம்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, தட் இஸ் லெங்த் வந்து அதாவது பேஸ் வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கேன் இல்லையா? இப்போ ஒய் ஈக்குவல் டு 6. அடுத்தது பேஸ் வந்து அதை ஹைட்டு முடிச்சிட்டேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. திஸ் இஸ் த ஆன்சர், சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம்.